ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தேவ்லேசில் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜயதசமி. ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு வந்தவங்கெல்லாம் நம்ம குழு எப்படி இருக்குன்னா எல்லாருமே கொஞ்சம் ஷைப்பட்டாங்க. துருவன் அந்த மாதிரி வீடியோகிராஃபர் அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்தாங்க, 4 பேர் வந்தாங்க. அவங்க சொன்னது கிருஷாதி அண்ட் தாரன் உருது வந்தாங்க. இன்றைக்கி இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நான் எல்லாருக்குமே போய் சொல்லிட்டு வந்துட்டோம், இன்றைக்கி லாஸ்ட் டே வந்துருங்கன்னு. அதனால் எல்லாருமே வந்து இப்போ தான் மன நிறைவாக இருக்குது. இந்த வருஷம் பூஜை வந்து சூப்பராக போயிருக்கு. தொடர்ந்து அது வந்து சப்ஸ்கிரைபர் வீட்டு குழு, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் குழு, அதே மாதிரி அம்பாலோட நவராத்திரி உற்சவங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நல்லா போஸ்ட் பண்ணிட்டேன்னா இல்லை இன்னும் வீடியோஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. இன்னும் நிறைய எடிட்டிங்கில் இருக்குது தான். ஸோ இந்த வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டில் வந்தவங்க குழு பார்த்துட்டு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றது தான். ஸோ ஒரு 3 பேர் மட்டும்தான் வந்தது. நிறைய பேர் வந்தாலுமே 3 பேர் மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சுது என்னால். ஏன்னா வந்து சில டைம் ரொம்ப க்ரௌடாக எல்லோரும் வரும்போது அவங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் கேமரா எடுக்க மாட்டேன். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கிறவங்க சில பேர் வந்து கேமராவுக்கு ஷை பட்டுட்டு நான் வரலப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அப்படி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த அண்ணா வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த மாதிரி ஜேஎம்டிவி மூலியமாக தான் இவர் எனக்கு பழக்கம். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் இவர். அதனால் வந்து நாங்கள் வருஷம் பூராவே அப்பப்போ சேட்டில் பேசிகிட்டே தான் இருப்போம். இந்த அண்ணா நெக்ஸ்ட்டு ஒருத்தன் வந்து என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட். எனக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு தெரியும், தாரன்னு பேர் அவன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் கிருஷாதி, இவனையுமே எனக்கு தெரியும். அவங்கள எல்லாரையுமே நான் இந்த வீடியோவில் ஒன்றா இணைச்சிருக்கேன். அதேமாரி இந்த டைமில் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். டேடி இல்லைன்னா இவ்வளோ பெரிய பொருள் செலவில் இவ்வளோ பெரிய ஒரு நவராத்திரி பெருவிழா நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. தான் ரிட்டன் கிஃப்டாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும், அதுவும் மார்க்கெட்டுக்கெலாம் 3 நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரணும். அதே மாதிரி நடுவில் தாம்பூலம் பத்தாமல் போயிடுச்சு, அது வாங்கணும். அப்படி இப்படின்னு ஃபுல்லாக அலைஞ்சிட்டே தான் இருந்தோம். இந்த வருஷம் வாங்கின பொம்மைகள் இந்த 11 வருஷமாக இவ்வளோ விமர்சையாக நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் டேடி தான். அதே மாதிரி கீக்கி தான் எனக்கு பிரசாதம் பண்ணி கொடுத்தாங்க. அத்தை ஊர்லேருந்து வந்து எனக்கு பூ கட்டி கொடுத்தாங்கன்னு இவங்கெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த நவராத்திரிக்கு. அதனால் அவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸே சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போய் எல்லோரும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்கலாம். இன்னைக்கு என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட குழு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இவன் பார்த்தீங்கன்னா கிருஷாதி, இவன் பார்த்தீங்கன்னா தாரன். அதனால வந்து இவங்க 2 பேர்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எப்படிடா இருக்கு? ஆக்சுவலாக குழு ரொம்ப சூப்பராக இருக்கு. இவனோட 11th இயர் குழு இது. ஆக்சுவலாக இவ்வளோ அமேசிங்காக பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கல. ஸோ சூப்பர். தேங்க்யூடா. நீ சொல்லுங்க. நல்லா இருக்கலாம். அதுக்கு மேலே அவனுக்கு சொல்ல வராது. குழு வருஷம் வந்து வீடியோ எடுக்க வர அண்ணா, அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கோலுவெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை கேட்போம். வணக்கம். இது வரைக்கும் நான் வந்து தேவ் வந்து ஒரு 4 வருஷம் ஒரு 5 வருஷமாக அவரை வந்து நான் ஃபாலோ பண்ணி இந்த கோலு எல்லாமே நான் விசிட் பண்ணியிருப்பேன். ஸோ எப்போ கோலு வச்சுருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக தேவுக்கு புக் ஆகிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து கேட்டு கண்டிப்பாக வந்து எடுப்பேன். ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி தான். ஆனால் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலானது என்ன அப்படின்னா, நம்ம தேவ் ஒவ்வொரு பொம்மைக்கும் எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ. ஆனால் நம்ம வந்து கொள்ளு பொம்மைன்னு சொல்கிறோம், ஆனால் அது ஒவ்வொரு பொம்மையும் அவன் தெய்வமாக வழங்கினான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, அது சொல்கிற அளவுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிகிட்ருக்கான். ஸோ அது இப்போ மட்டும் இல்லை, லைஃப் ஃபுல்லாக இதை வந்து தொடரணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இருக்கும். நானும் ஜேஎம்டியில் எல்லாத்திலும் கண்டிப்பாக நான் வந்து தனியாக வந்து பர்சனலாக வந்து பார்த்துட்டு போகிறேன். அதுக்கு கண்டிப்பாக தேவ் வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. கண்டிப்பாக இன்வைட் பண்ணாட்டிலும் வந்துடுவேன். தேவ் எப்பயுமே நீங்கள் மோஸ்ட் வெல்கம் தான். தேங்க்யூ. இதுதான் டீம் 3. இது வந்து பாரம்பரிய கொலுப்படி. இப்போ அப்படியே நம்ம பார்த்துட்டே வரோம் எல்லாரும் கொலு எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு. ஏமன்னா அவங்க வரலட்சுமி நோம்புக்கும் அவங்களும் ஆண்டி வந்திருந்தாங்க. நவராத்திரி ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களோட இதை கேட்கலாம். சொல்லுங்கண்ணா. நமஸ்காரம். ஸ்ரீமாத்ரே நமக. தேவோட குழு வந்து எக்ஸலண்ட். அவன் வந்து என்ன சொல்கிறது, வருஷம் முழுவதும் நவராத்திரிக்கே பிரயத்தனப்பட்டு அவ்வளோ அழகாக சிதம்பரம் தீம் செட் பண்ணியிருக்கான். அவன் யோசித்தபடியே அவனோட சிதம்பரம் தீம் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு.
அழகு பாலையாக இருக்கா மீனாட்சி. அவள் பாலை மாதிரி தான் இருக்கா எனக்கு பார்க்க அவள் கண்ணை பார்த்தாலே தீட்சிண்யமாக இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கா மீனாட்சி. அதுவும் மேலே இருக்க முண்டகக்கண்ணி அம்பாள் ப்ளஸ் சோடசி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அட்ராக்டிவாக. அதோட தாழப்பருவம் மீனாட்சி நம்ம நந்தினி மாதத்தில் பார்த்துருப்போம். இப்போ தேவ் வந்து அவளுக்கு கடம்பவன வாசினின்னு பேர் வச்சிருக்கான். சேம் கடம்பவன வாசினி இப்போ அழகாக இருக்கா. என்ன அழகாக இருக்கா பாருங்களேன். அந்த கண்ணு பாருங்களேன் அவளுக்கு அழகாக ஷோல்டர்லாம் அந்த கிழி வந்து ஞானத்தை உபதேசம் பண்ணுற மாதிரி கிழி அவளுக்கு. அதே மாதிரி அம்பாள் கையில் தாளம் போட்டுன்னு தாழப்பருவ மீனாட்சின்னு ரொம்ப அழகாக இருக்கா. ஓவராலாக சொல்ல போனால் கொலு வந்து ரொம்ப தெய்வீகமாக ரொம்ப நன்னா இருக்குது. குழந்தை வந்து ரொம்ப ஸ்ரதையாக 10 நாளும் பூஜை பண்ணிட்டு இருக்கான். அம்பாள் பரிபூர்ண கடாட்சம் அவனுக்கு தரணும். தேங்க்யூ. ரொம்ப அருமையா இருக்குப்பா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் எல்லாரும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு. இப்போ என் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவன் பேர் கிஷோர், இவன் பேர் வந்து பிரியதர்ஷன், பிரியான்னு கூப்பிடுவோம். எப்படிடா இருக்கு நீ முதல்ல சொல்லு. இன்னைக்கு கொலு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே.